Hello everyone. C tutorial அடுத்ததா அரேவோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். அரே வேரியபிள்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரே, இன்னொன்று மல்டி டைமென்ஷன் அரே. சிங்கிள் டைமென்ஷன் அரேனா வந்து வேல்யூ இப்போ வந்து ஒரு 10 நம்பருக்குள்ளே தான் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, நம்ம கலெக்ட் பண்ண போகிற வேல்யூவோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது, இப்போ ஒரு 10 நம்பருக்குள்ளே தான் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சிங்கிள் டைமென்ஷன் அரேவே யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சிங்கிள் டைமென்ஷன் வந்து செட் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம என்ன அரே டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டி டைமென்ஷன் அரே தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு டேட்டாவையும் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ரெண்டு டைப்புமே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷன் அரே பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே அரே வேரியபிளை பற்றி டீட்டெயிலாக வந்து C டியூட்டோரியலில் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷன் அரே எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர், அதாவது சின்டாக்ஸ் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் தான் நார்மலாக வேரியபிள் கிரியேட் பண்ணுற மாதிரியே டேட்டா டைப் வந்து போட்டுட்டு வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது அரே வேரியபிளில் எவ்வளோ சைஸ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான சைஸை வந்து நம்ம அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இன்ட்டு A அப்படின்றது அரேயோட வேரியபிள். அதில் சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஏன்ற வேரியபிளில் நம்ம எவ்வளோ வேல்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 வேல்யூஸை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இங்க பார்க்குற இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு வேரியபிளில் எவ்வளோ வேல்யூ கலெக்ட் பண்ணுறாங்க 5 வேல்யூஸ். அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ A0 அப்படின்னு நம்ம அப்படி பார்த்தோம்னா A0, A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லிட்டு 5 வேல்யூக்கு வந்து 5 இண்டெக்ஸ் நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 5 சைஸ்ன்றதுனால 4 வரைக்கும் எண்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூக்குமே இண்டெக்ஸ் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம தனியாக வேல்யூஸை செப்பரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இன்ட்டு A5 அப்படின்னு போட்டுட்டு அப்படி போடும்போது ஈக்குவல் டு 5 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு A0 அப்படின்னு போட்டோம்னா 10 வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். A1 வந்து செகண்ட் வேல்யூ 20, A2 வந்து 22, A3 வந்து 34, கடைசியாக இருக்கிற வேல்யூ 15, A4. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுட்டு அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸையும் அரேல ஸ்டோர் பண்ற ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம ஆர்டரா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அரேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் டேட்டா டைப்போ அப்படி இல்லைன்னா ஒரு கேரக்டர் டேட்டா டைப்ல மட்டும்தான் வேல்யூஸை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா ரெண்டே டேட்டா டைப் மட்டும்தான் அரேல இருக்கு. ஒன்று வந்து நியூமரிக் அரே, இன்னொன்று கேரக்டர் அரே. இப்போ நம்ம இங்கே மேலே பார்த்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து எதுக்கானது அப்படின்னா இன்டீஜர் அரேக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு. இதே கேரக்டர் அரேக்கு எப்படி நம்ம வந்து அரே வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அண்ட் அரே வேரியபிள் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி வேல்யூவை இனிஷியேட் பண்ணணும் ஒரு கம்பைல் டைம்லேயே அப்படின்றதையும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். கேரக்டர் அரே வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். இன்டீஜருக்கு எப்படி நம்ம அரே வேரியபிள் இன்ட்டு டேட்டா டைப் போட்டு சைஸ் வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சைஸ் வந்து 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆனால் கேரக்டர் அரேக்கும் இன்டீஜர் அரேக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. கேரக்டர் அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சைஸ் வைக்கிறோமோ அவ்வளோ வேல்யூ வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ண முடியாது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வேல்யூ கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சைஸ் வந்து 4ன்னு வைக்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி எலிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். அதுக்கு பேர் வந்து நல் டெர்மினேட்டட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த நல் டெர்மினேட்டர் கேரக்டர் அப்படின்றத வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சைஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா கடைசி நீங்கள் என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த நல் டெர்மினேட்டர் கேரக்டர் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அதாவது எம்டி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸை ஒவ்வொரு லெட்டராக வந்து தனித்தனியாக ஃபார் லூப் வச்சு கெட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கடைசி வேல்யூ வரைக்கும் கெட் பண்ணிக்கிறதுக்காக இந்த நல் டெர்மினேட்டர் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டரா தனித்தனியா லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிங்கிள் கோடுக்குள்ள தான் கொடுக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு லெட்டரா வேல்யூ அரேல ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து கடைசியா /0 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஆனா நம்ம வந்து இன்னொரு வழியாகவும் பண்ணலாம். மொத்தமாகவும் வந்து டபுள் கோட் போட்டு ராம் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இங்க வந்து டிஃபால்ட்டா செகண்ட் ஸ்டெப்ல /0 வந்து கிரியேட் ஆயிடும். இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஸோ எப்படி பார்த்தாலுமே CF0ல ஃபர்ஸ்ட் கேரக்டர், CF1ல செகண்ட் கேரக்டர், CF2ல தேர்ட் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து அந்தந்த இண்டெக்ஸ் நம்பரில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த மேலே பார்த்த இன்டீஜர் அரே வேரியபிள் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சி டியூட்டோரியல் வீடியோலேயே நம்ம வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேரக்டர் அரே ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க இந்த கேரக்டர் அரே ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம வந்து கோட் எழுதுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து கேரக்டர் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் சைஸ் வந்து எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கேன்னா 5 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹரின்ற வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது 4 லெட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணால் அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். அதனால தான் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதில் கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். %s போட்டோம்னா மொத்தமாக குரூப் ஆஃப் லெட்டர்ஸாக பிரிண்ட் பண்ணோம். எஸ்னா வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வந்திருக்கு. த கிவன் நேம் இஸ் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தது. இதே ரன் டைமில் நம்ம இன்புட் கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இந்த வேல்யூ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றதுனால இங்கே நம்ம ஸ்கேனப்பில் வந்து இன்புட் நார்மலாக ஒரு இன்டீஜர் வேரியபிள்க்கோ ஒரு கேரக்டர் வேரியபிள்க்கோ ஆம்பர்சன்ட் போட்டு வேரியபிள் நேம் கொடுக்குற மாதிரி இதில் தரக்கூடாது. ஆம்பர்சன்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்கேனப்பில் கெட் பண்ணுற வேல்யூவை ரன் டைமில் வாங்குகிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த நேம் அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கு. அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நேம் கொடுப்போம் ராஜா அப்படின்ட்டு. ஸோ த கிவன் நேம் இஸ் ராஜா அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் மல்டி டைமென்ஷனல் பற்றி பார்க்கலாம். Until then, this is Tamshelvan signing off.